இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா எரர் ஹேண்ட்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இதில் ட்ரை கேட்ச் ஃபைனலி அப்படின்ற ஒரு 3 டைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க. அந்த அப்ளிகேஷன் ஒரு சர்டைன் பாயிண்டில் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ரீசன்னால் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகாமல் ஸ்டக் ஆகிடுது. மேபி ஒரு பேமெண்ட் ஆப் மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பேமெண்ட் ஆப் வந்து அட் அ டைமில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஏதோ சம் பேக்கெண்ட் இஷ்யூவில் அது பெர்ஃபார்ம் பண்ணாமல் ஸ்டாப் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு எரர் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஸ்டாப் ஆகுதுன்னா ஒரு எரர் ஒன்று க்ரியேட் ஆகுது. இந்த எரரை அப்படியே நம்ம சால்வ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், அந்த சிஸ்டமை டேமேஜ் பண்ணி அது ஒரு மாதிரி ஹேங் ஆகி அதை ரிசால்வ் ஆக முடியாமல் உங்களுக்கு அந்த இடத்துல சஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ இந்த ட்ரை கேட்ச் ஃபைனலி அப்படின்ற ஒரு 3 பிளாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ட்ரை, ஓகேவா, இதை ஒரு செப்பரேட் பிளாக்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேட்ச் அப்படின்னு ஒரு பிளாக், அடுத்தது ஃபைனலி அப்படின்னு ஒரு பிளாக். ஓகேவா? இப்போ செப்பரேட்டாக இதை ஜஸ்ட் ஒரு பிளாக்காக பார்ப்போம். கோடாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ட்ரை அப்படின்றது தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் ரன் ஆகிற இடம்னு வச்சுப்போம். இப்போ இதுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது ரன் ஆகுது. இந்த ரன் ஆகிற ப்ரோக்ராமில் ஏதோ ஒரு எரர் வருது. எரர் வந்ததுனால இதால் 100% அவுட்புட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியல, ஸ்டக் ஆகிடுச்சு. அப்போ அந்த எரர் நடக்கிற இடத்துல இந்த அடுத்த பிளாக் என்ன பண்ணோம்னா அந்த எரரை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இங்கே அவுட்புட்டே நமக்கு வரலை, கரெக்டாக இந்த ப்ரோக்ராம் எக்ஸாக்டாக ரன் ஆகாமல் எரரில் நிற்கிது அப்படின்னாலும் இது என்ன பண்ணோம்னா எரர் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி இதை சேவ் பண்ணி அடுத்தது ஃபைனலி பிளாக்குக்கு இது ஃபார்வர்ட் பண்ணும். இந்த ஃபைனலி பிளாக் என்ன பண்ணோம்னா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆனாலும் ஆகலைனாலும் ஒரு அவுட்புட்டை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த லூப்பை, அதாவது அந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ட்ரையில் நமக்கு நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு எரரை இந்த கேட்ச் பிளாக் பிடிச்சி அதை ஹேண்டில் பண்ணி அடுத்தது இந்த ஃபைனலி பிளாக்குக்கு பாஸ் பண்ணும்போது இந்த ஃபைனலி பிளாக் என்ன பண்ணோம்னா அவுட்புட் வந்தாலும் வரலைனாலும், அதாவது கரெக்டான அந்த ப்ராசஸ் நடக்கலைனாலும் இது ஒரு அவுட்புட்டை நமக்கு வந்து ஜெனரேட் பண்ணி அந்த ப்ராசஸை எக்ஸாக்டாக ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூஷன் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல வந்து அந்த எரர் வந்து சீரியஸ் ஆக விடாமல் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இது எரர் ஹேண்ட்லிங். ஓகேவா? இப்போ நான் இதோடைய அவுட்புட்டை ரன் பண்ணுறேன். முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கன்சோல் லாக் இருக்குது, ஸ்டார்டிங் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி டம்மியாக ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு வேரியபிள் 10/2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை அடுத்து ஒரு கன்சோல் லாகில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். அப்போ எனக்கு அடுத்த லைனில் என்ன வரும், அந்த ப்ரோக்ராமோடைய அவுட்புட் 10/2 அப்படின்றது 5 அப்படின்ற அவுட்புட்டில் எனக்கு வருது. அடுத்த ஒரு ப்ரோக்ராம் இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே டிவைட் பண்ணோமா, இங்கே வந்து ஏதோ ஒரு சம் பண்ணுறோம். இப்போ இந்த சம்மில் ஒரு 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணணும். இங்கே ஒரு நம்பர் 10ன்னு இருக்குது, அந்த நம்பர் கூட ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணணும். இந்த இடத்துல அன்டிஃபைன்டு வேரியபிள் அப்படின்னு நம்ம ஒரு வேரியபிளை டைப் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ இல்லை. ஸோ இந்த 10 கூட ஒரு நம்பர் இருந்தால் தான் இந்த சம் ஒர்க் ஆகும். இங்கே ஜஸ்ட் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ இங்கே இல்லை. அப்போது இந்த லைனால் ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியாது. அடுத்து இருக்கிற கன்சோல் லாக் ஆப்வியஸ்லி நமக்கு அது பிரிண்ட் ஆகாது, ஏன்னா அவுட்புட்டே அங்கே இல்லை. அதனால் நமக்கு இந்த இடத்துல இந்த லைன் வந்து ஸ்டக் ஆகிடும். அப்போ நம்ம இன்டென்ஷனலாக ஒரு எரர் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த எரர் நமக்கு ஒர்க் ஆகாததுனால அடுத்தது இந்த கேட்ச் அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த எரரை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். என்னென்னா an error occurred, undefined variable is not defined. ஸோ இந்த இடத்துல an error occurred, அந்த எரர் மெசேஜ் என்னன்னா
இங்கே இருக்கிற இந்த அன்டிஃபைன்டு வேரியபிள் வந்து டிஃபைனே ஆகலை. ஸோ அந்த எரரை நான் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறேன்ட்டு ஒரு அலர்ட் கொடுத்துட்டு ஃபைனலாக நமக்கு இந்த ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இங்கே என்ன பண்ணோம், இந்த சிம்பிளாக இந்த ஒரு அவுட்புட் கன்சோலாக பிரிண்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டட், ஃபைனலி பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட். இப்போ இங்கே ப்ராப்பராக ரன்னே ஆகலை, இதோடைய அவுட்புட்டே வரலை. இருந்தாலும் எனக்கு ஒரு அவுட்புட்டை இது வந்து ஜெனரேட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் ட்ரை, கேட்ச் அண்ட் ஃபைனலி அப்படின்ற கான்செப்ட். அடுத்தது இப்போ இதை கோடை மறுபடியும் ரைட் பண்ணி நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ட்ரையில் ஒரு பிளாக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது கேட்ச். ஸோ ஒரு 3 பிளாக்குமே நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இருக்கிற கோட்ஸெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வருவோம். ஜஸ்ட் இதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்காக நம்ம இப்படி தனித்தனியாக கொடுத்துக்கிறோம். அடுத்தது ஃபைனலி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக ஒரு டம்மி கன்சோல் லாக் ஒன்று கொடுத்துக்கிறோம். ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் நமக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கன்சோல் லாகில் நம்ம என்ன பண்ண போகிறோம், started the process அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மி டெக்ஸ்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஒரு divide let result அப்படின்ற ஒரு வேரியபிளில் 10 divided by 2 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு டிவைட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது மறுபடியும் ஒரு கன்சோல் லாகில் அதோடைய அவுட்புட்டை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரிசல்ட். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அடுத்தது இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் எரருக்காகவே நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு, அடுத்த ப்ரோக்ராம் நம்ம எரருக்காகவே இன்டென்ஷனால் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு சம் ஆப்ரேஷன் பண்ண ட்ரை பண்ணுறோம். சம்மில் 10 ப்ளஸ் அடுத்தது ஒரு நம்பர் தான் நம்ம கொடுக்கணும் யூஸ்வலாக, அப்போ தான் நமக்கு கரெக்டாக அது கால்குலேட் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு வேரியபிள் கொடுக்குறோம். ஓகேவா? அன்டிஃபைன்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம். இதுக்கு இதில் வந்து எந்த வேல்யூவும் கிடையாது. ஸோ எக்ஸிக்யூட் ஆகாது, நமக்கு எரர் தான் வரும். இதுக்கு ஒரு கன்சோல் லாக் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ this line won't execute அப்படின்ற மாதிரி வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகாது, எரர் வரும். அப்படி எரர் வந்தால் இந்த கேட்ச் இருக்குல்ல, இந்த கேட்ச் வந்து நமக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்காக அந்த எரர் என்னன்றதை நமக்கு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த கேட்சில் எரர் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்கணும். சாரி, ஆட்டோ ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு கன்சோல் லாகில் என்ன எரர் அப்படின்றத நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த எரர் என்ன அப்படின்றது எரர் டாட் மெசேஜ். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன எரருன்றது நமக்கு இந்த இடத்துல பிக் பண்ணிக்கும். நம்ம இதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம எதுவும் செப்பரேட்டாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ எரர் இருக்குது அப்படின்றப்ப அதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஃபைனலி பிளாக்குள்ளே டேட்டா பாஸ் பண்ணும். இப்போ இதில் இந்த ஃபைனலி பிளாக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவுட்புட் இருந்தாலும் இல்லைனாலும் ஏதாவது ஒரு எக்ஸிக்யூஷனை நம்ம
அவுட்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு ஒரு டம்மி அவுட்புட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். இங்கே எரர் இருக்குது, ஆனாலும் நமக்கு அந்த எரர் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு அவுட்புட்டை நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை கிராஷ் ஆகாமல் எப்படி சொல்கிறது, அதோடைய டெப்த்தை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல், அந்த எரரோட டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணாமல் நம்மளால் ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டட் த ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. செகண்ட் வந்து எரர் வந்திருக்கு. என்ன எரர்னா அன்டிஃபைன்டு வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்கிற எரர். தென் அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணி நமக்கு வந்து எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டட்னு ஒரு வழியாக ப்ரோக்ராமை இது வந்து க்ளோஸ் பண்ணிடுது. ஸோ இதுதான் ட்ரை கேட்ச் அண்ட் ஃபைனலி அப்படின்ற கான்செப்ட், எரர் ஹேண்ட்லிங்கில் வர கான்செப்ட்.